எங்கும் வியாபித்து இருப்பவர்தான் விண்ணவர், எங்கும் கடந்து கிடப்பவர்தான் கடவுளவர், அனைத்தையும் ஆண்டு நடத்துபவர்தான் ஆண்டவர். மனிதனும் மனிதமும் இருக்குமிடம் எல்லாம் கடவுளும் இருக்கின்றார். படைப்பு இருக்குமிடம் எல்லாம் படைத்தவனும் இருக்கின்றார். எளிய ஆனால் கண்டுபிடிக்க கடினமான இவையே கடல்களுக்கு அப்பால் நிலங்களின் எல்லை கோட்டை தாண்டி மனிதத்தில் இறைவனை தேடிய மாபெரும் நம் புனித சவேரியாரின் நிற்காத தொடர்ந்து கொண்டே இருந்த அவரது பயணம், தாகம், கல்வாரியில் இயேசுவின் தாகம், ஆன்மாக்களுக்காக உள்ளத்தை எரித்த தாகம், மொழியறியாது சுவையறியாது வீடற்று குகைகளிலும் ஓலை குடிசைகளிலும் ஒரு சிறு மணியும் கையில் ஒரு சிலுவையும் மட்டுமே துணையாக கொண்டு ஆன்மாக்களை தேடி திரிந்த இயேசுவின் வெண்புறா நம் புனிதர். காதற்ற ஊசியும் சரி, நூலற்ற பாசியும் சரி, காசற்ற நிலையும் சரி கதைக்கு ஆகாது. ஆனால் கதையல்ல, ஒரு காவியமே படைத்தார் நம் புனித சவேரியார். இன்று வரை அழியாதிருக்கும் அவரின் உடல் அதற்கு சாட்சி. அவர் தனது கடிதத்தில் இவ்வாறு எழுதுகிறார்: ஆன்மாக்கள் ரட்சிக்கப்பட மிஷனரிகளை, அதாவது குருக்களை அதிகமாக அனுப்புங்கள் என்று. கால்நடையாக எங்கும் சுற்றி திரிந்து ஞான ஸ்நானமும் ஞான போதனையும் தந்தவர் நாம் அன்றாடம் நடக்கும் இந்த காடம்பாடி மண்ணிலும் கால் தடம் பதித்து இருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள். புனித பிரான்சிஸ் சேவியர் என்னும் நம் புனிதர் ஸ்பெயினின் நாவார் பகுதியில் இதோசின் கோட்டையில் சேவியர் அரண்மனையில் 1506 வருடம் ஏப்ரல் 7 பிறந்தார்.
பாரிஸில் மிக உயர்ந்த பட்ட படிப்பை முடித்தார். தன் இறைப்பணிக்காக 1543 தென் திருவிதாங்கூரை வந்தடைந்தார். இவரை பற்றி பூதல வீர கேரள வர்மன் என்ற அரசர் ஒன்று கூறுகின்றார். They called me great king, but hereafter forever the people will call you the great father என கூறினார். ஒரு வருடத்திற்குள் சுமார் 45 சிறிய கிறிஸ்தவ தேவாலயங்களை நிறுவியுள்ளார் நம் புனிதர். புனித செவேரியார் சுமார் 38,000 மைல்கள் கடல் மற்றும் தரை வழியாக பயணம் செய்து இறைப்பணியை செய்துள்ளார். 1552 வருடம் சான்ஷியன் தீவில் விண்ணகத்திற்கு சென்றார். இவரது அழியா உடல் கோவாவில் வைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு 1622 வருடம் மார்ச் 12 அன்றைய திருத்தந்தை புனித 15 கிரகோரியால் புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டது. புகழ்மிக்க சேவியர் அரண்மனையில் பிரபு குடும்பத்து வாரிசாக பிறந்து புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தின் மேன்மையான கல்வி கற்றும் உலகமெல்லாம் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் ஒருவன் தன் ஆன்மாவை இழப்பான் எனில் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற இறைமொழியை தன் ஞான தந்தை இஞ்ஞாசியாரின் மொழிவழி கேட்டு ஆன்மாக்களின் ஆதாயத்திற்காகவே உழைத்து இறைவனின் அருளாளரான புனித சவேரியாரின் பாதம் தொட்டு வணங்குவோம். இன்றைய நவநாளை சிறப்பிப்போர் புனித சவேரியார் அன்பியம். இந்த அன்பியத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் புனித சவேரியார் வழியாக இறைவன் ஆசியை நிறைவாக பொழிய வேண்டும் என்றும், வில்லியம் டொனால்ட், இமாக்குலேட் லில்லி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஸ்டான்லி ஆண்டனி, மார்டினா, மர்சி, ரினி, பெல்சியா இவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், ஸ்டாலின், ஷர்லி, பிரேயா, ஷிலோ இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரான்சிஸ் சேவியர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய நேரத்திலே அவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் இறைவனுடைய ஆசி நிரம்ப இருக்கவும், ஜெயா அருணாச்சலம் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திவ்யநாதன், மர்சி, ராஃபி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள் லியோன், மேரி, சுகன்யா, குழந்தை ரியா, லியா, ஜெஸ்லினா இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தேவதாஸ் அவர்களுடைய ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும், மர்சி மாதரசி அவர்களுடைய ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும், லூயிசா, ஜான், பிரகாஷ், ரீதா, சுந்தரராஜ், செல்வராஜ், ஜோதி, அலெக்சாண்டர், சின்னையா இவருடைய ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான காலப்பாடி இறை மக்களே, அதனை சுற்றி இருந்து வந்திருக்கின்ற அனைத்து இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நவநாளுடைய ஆரம்ப நாளிலே புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற ஆரம்பித்திருக்கின்ற நாளிலே ஒரே குடும்பமாக இங்கே வந்திருக்கின்றீர்கள். பல சமயத்தினரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க இங்கு வந்திருக்கின்றேன். இந்த ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றேன். மிக ஒரு அருமையான சூழல், எல்லாரும் நன்கு ஒரு உகந்த மனத்தோடு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களை வாழ்த்துகின்றேன். இதே நிலை தொடர்ந்து இருக்கவும், இந்த நவநாட்களிலே புனித சவேரியாருடைய ஆசிர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைக்கவும், இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இறைவனுடைய அருட்கொடைகள் நிரம்ப பொழியப்பட வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். இந்த திருவிருந்தை இறைவனுக்கு ஏற்ற வகையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அன்பானவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொது காலத்தின் இறுதி ஞாயிற்றை கொண்டாடுகின்றது. இந்த இறுதி ஞாயிறு என்பது மிகப்பெரிய விழா. என்ன விழா இன்னைக்கு? கிறிஸ்து அரசர், அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய திருப்பலிக்கும் இன்றைய திருவிழா ஜபங்களைத்தான் நான் எடுத்திருக்கின்றேன். எனவே நம்முடைய கிறிஸ்து அரசரோடு சேர்ந்து இந்த திருக்குழும மன்றாட்டுக்கு நாம் செவிமடுப்போம். மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானி அடிமை நிலையில் இருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்கு உரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மாநில மக்களின் ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 13 முதல் 14 வரை. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மாநில மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு ஒழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வானின்று வந்த தெய்வம் இந்த இயேசுவே, வழிகாட்டவா என்றவே நீயே துணை எனக்கும் நிழலே துணை, நீயே துணை எனக்கும் நிழலே துணை.
நிழலே துணை. உறவை இழந்து நான் தவிக்கையிலே உறவாக வந்தாயே. உயிர் மூச்சின் காற்று தந்தென்னை நிறைவாழ்வில் நிலைக்க செய்தாயே. உறவை இழந்து நான் தவிக்கையிலே உறவாக வந்தாயே. உயிர் மூச்சின் காற்று தந்தென்னை நிறைவாழ்வில் நிலைக்க செய்தாயே. உந்தன் தன்னில் ஆடி வந்த எந்தன் உயிரென்றோ உன் அருள் தரும் அந்த வாழமன்றோ. உந்தன் தன்னில் ஆடி வந்தது எந்தன் உயிரென்றோ உன் அருள் தரும் அந்த வாழமன்றோ. நீயே துணை எனக்கும் நிழலே துணை. 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 வானிருந்த வந்த தெய்வம் என்ற இயேசுவே வழிகாட்டவா தென்றலே. நீயே துணை எனக்கும் நிழலே துணை. நீயே துணை எனக்கும் நிழலே துணை. இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 5-8 முடிய. கிறிஸ்துவின் நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையும் ஆனவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ புத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகத்தின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, alleluia, alleluia.
வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீது அரசு போற்ற பெறுக. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 33 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா? என்ன, உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தார் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கோவாவிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புனித சவேரியாருடைய அந்த திருவுடலை பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்காக இந்த ஆண்டு 10 லட்சம் மக்களுக்கு மேல் அங்கு செல்வார்கள் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. நாம் கொஞ்சம் பேர் போகலாம், போயிருக்கலாம். இருப்பினும் அவரை பற்றி நாம் ஒரு சில சிந்தனைகளை வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு திருவிழா கிறிஸ்து அரசர் திருவிழா. இது எப்படி இந்த சபரியாருக்கு இவருக்கு முடிச்சு போடுறது இந்த திருவிழாவுக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்து பார்த்தேன். கிறிஸ்து அரசரை பற்றி பேசுவதா, புனித சவேரியாரை பற்றி பேசுவதா என்று. எங்களுடைய பாதஸ்னா 3 பேரும் பேசும்போது, என்னப்பா நீ என்ன காலில் பூச வச்சா, என்ன கருத்தை சொன்னான்னு சொன்னோம், 2 சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால டீச்சர் இன்னைக்கு முன்னுரையில சபரியாரை பற்றி சொல்லிட்டாங்க. அதனால நான் அந்த தலைப்புக்குள்ளே நான் போகவில்லை. நான் நினைச்சு பார்த்தது, ஒரு இஞ்ஞாசியார் அவருடைய சீடன் தான் சவேரியார், அப்படித்தானே? அவருடைய 30-33 வயசுக்கு மேலதான் படிக்க போறார் புனித இஞ்ஞாசியார். ஆனா கடவுளுடைய ஒரு திருவிளையாடல், அவருடைய அறை நண்பர்கள், ரூம்மேட்ஸ், கம்பேனியன்ஸ் 2 பேர். ஒருத்தர் ஏற்கனவே சாமியாராக இருந்தவர், பீட்டர் ஃபேபர் என்ற புனிதர். நம்ம திருத்தந்தை
பிரான்சிஸ் அவர்கள் இவர் எந்த புதுமையும் செய்யல, ஆனா இவரை புனிதராக ஆக்கியிருக்கிறார். ஏன்னா இப்ப இருக்கிற திருத்தத்தையும் இயேசபையனாராக இருக்கின்றதால் அவருக்கு இந்த புனிதரை பற்றி ரொம்ப பிரியம். அதனால அவரை புனிதராக ஆக்கியிருக்கார். இன்னொன்று சபையில இப்ப 3 பேரு ஒரு ரூம்ல தான் இருந்து படிக்கிறார். அப்ப ஒரு இயேசபையார் அப்படின்னா அவர் எப்ப இயேசபையாராக மாறார்னா 30 நாள் தியானம், ஆன்மீக பயிற்சிகளை செய்யணும். அதுதான் இந்த புஸ்தகம். அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்தேன். இது ஆன்மீக பயிற்சிகள். இப்ப நாங்க 30 நாள் தியானம் பண்ணுவோம். ஒரு இயேசபையாரா இருக்கிறார்னா இதை செய்யலைன்னா அவர் இயேசபையாரா இருக்க முடியாது. அப்ப சவேரியாருக்கும் இந்த ஆன்மீக பயிற்சியை கொடுத்தாரா அப்படின்னு நான் அவருடைய வரலாறை பார்க்கும்போது, அவருடைய ரூம்ல இருக்கும் போதே இந்த சவேரியாருக்கு, இந்த ஃபேபர் என்ற குருவானவருக்கு இந்த ஆன்மீக பயிற்சிகளை அவர் கொடுக்கிறார். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான், முடித்த பிறகுதான் நீ என்னுடைய சீடன் என்பதை ஏற்றுக்கொள்கிறார் புனித இஞ்ஞாசியார். அதுல வர ஒரே ஒரு தியானத்தை மட்டும் நான் சொல்றேன். அதுதான் இன்னைக்கு விழாவுக்கும் அதுக்கும் பொருத்தமாக இருக்கும். இஞ்ஞாசியார் 4 வாரங்களாக பிரிக்கிறார். பிரிச்சுட்டு 2வது வாரத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு தியானத்தை வைக்கிறார். நான் இந்த தியானத்தை 2 தடவை செஞ்சிருக்கேன். 30 நாள் தியானம். நான் சபையில் சேரும் போதும் இறுதி வார்த்தைப்பாடு எடுக்கும் போதும் அதை செய்திருக்கிறேன். இது அப்ப இந்த தியானத்தை அவர் வைக்கும் போது என்ன தியானம்னா கிறிஸ்து அரசருடைய தியானம். அதுதான் இந்த பாயிண்ட். அவரு கிறிஸ்து அரசருடைய தியானம். இந்த கிறிஸ்து அரசரை பற்றி அவர் சொல்லும் போது அவர் இஞ்ஞாசியார் எப்படி அந்த தியானத்தை காட்சி தியானமாக வைக்கிறார். காட்சி தியானம், அதாவது கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மன்னக அரசன், இந்த நாட்டில் மண்ணுலகில வாழ்கிற அரசன் மற்ற சிற்றரசர்களையும் கிறிஸ்தவ மக்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். அதான் காட்சி தியானம். அந்த காட்சியில் என்ன சொல்றார் புனித இஞ்ஞாசியார், அந்த மன்னன், இந்த மண்ணுலகில் இருக்கின்ற மன்னன் என்ன சொல்றான், நாம கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும்னா நாம என்ன செய்யணும்? நான் உடுத்திருக்கின்ற உடை, நான் உண்ணுகின்ற உணவு, என்னுடைய வசதிகள் இல்லாத ஒரு சூழல், அதோடு நான் இயேசுவை பின்பற்றி பாடுகள் பட்டு நான் அவருடைய துன்பத்திலே பங்கு பெற்றேன் என்றால் அவருடைய மாட்சியிலும் பங்கு பெறுவேன். இதுதான் அந்த காட்சி தியானம். இத அவர் வைக்கிறார். உடனே அடுத்து இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த தியானத்தை அதற்கு இந்த மன்னக மன்னனுக்கு பதிலாக கிறிஸ்து அரசர் என்ற அந்த அரசர் ஒரு சமவெளியில நிற்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள் எல்லாரையும் அழைக்கின்றார். அதை நம்ம காட்சி தியானமாக பண்ண சொல்றார். அப்ப இந்த இயேசு என்ன சொல்றாருன்னு நீங்கள் தியானிங்கள் என்று சொல்றார். இயேசு என்ன சொல்றார், கிறிஸ்து அரசர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்று அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது மிக அருமையான ஒரு சிந்தனை. அவர் என்ன சொல்றார், இயேசு நீங்கள் என்னோடு என்னுடைய துன்பத்தில் பங்கு பெறுங்கள், நான் உங்களை என்னுடைய மாட்சியில் இருக்க செய்வேன். இதுதான், இந்த சிந்தனை தான் புனித சவேரியாரை மாற்றினதாக வரலாறு சொல்கிறோம். இந்த தியானம் கிறிஸ்து அரசர் சொல்றார், எனது விருப்பம் என்னவென்றால் இறை ஆட்சியை இந்த உலகிலே பரப்புவது. அதற்கு எந்த துன்பங்களையும் தாங்கிக் கொள்கின்ற இளைஞன் வருவாரா? அப்படி வந்தார் என்றால் நான் இறுதியில் அவருக்கு என்னுடைய மகிமையில் இடம் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த வார்த்தை புனித சவேரியாரை இந்த அவருடைய சீடனாக ஆக்கியது. பேராசிரியருடைய அந்த அந்தஸ்தை இழந்து இன்று முன்னுரை வாசித்தது போல அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரமோ 24 மணி நேரம். அவர் உடனே ரோமா அந்த இடத்திலிருந்து போர்ச்சுகல் இடத்திற்கு சென்று கப்பலில் ஏற வேண்டும், இந்திய நாட்டிற்கு செல்ல. அந்த 24 மணி நேரத்திற்குள்ளே அவர் தன்னை தயார் செய்கின்றார் என்றால் அவர் பெற்ற அந்த ஞான தீட்சை,
அவர் ஒரு அனுபூதி, அவர் ஒரு மிஸ்டிக். இவர் இறை அனுபவத்தை பெற்ற புனிதர் தான் இந்த சவேரியார். எனவே இவருடைய இந்த ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒளியை கடந்து, நாட்டை கடந்து, இனத்தை, தன்னுடைய உற்றார் உறவினர்களை கடந்து அவர் இந்த மண்ணிலே மற்றும் ஜப்பானிலே போய் அவர் இறையாட்சியை விதைத்தார் என்றால் இறைவன் அவரோடு இருந்திருக்கின்றார். எனவே நாம் அன்னைக்கு குடும்பமாக, உறவினர்களாக வந்திருக்கிறோம். அன்றாடம் நாம் இயேசு எனக்கு என்ன வகையான திட்டத்தை வைத்திருக்கின்றார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். சின்ன சின்ன அளவிலே பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட கடவுள் அன்றைய நாளிலே நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வழிகாட்டி இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கலாம். ஒரு சமயம் ஒரு பெண், ஒருவர் கஷ்டப்படுற ஒரு பையன் தினமும் பேப்பரை வீடுகளில் போட்டுட்டு, நியூஸ் பேப்பரை போட்டுட்டு தன்னுடைய படிப்பை அவன் தொடர்கிறான். ஒரு சமயம் அன்னைக்கு ரொம்ப பசி அவனுக்கு, அவன் யாருக்கா சாப்பாடு வாங்கணும்னு கேட்கிறான். ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறான். ஒரு சின்ன பெண் தன்னுடைய கதவை திறக்கிறாங்க. என்னப்பா வேணும்னு, எனக்கு சாப்பாடு இருக்குமா அப்படின்னு கேட்கறான். தண்ணி வேணுமான்னு இருக்கான்னு கேட்கிறாங்க. பையன் கேட்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, நான் பாலே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதே போல பால் கொடுத்த உடனே அந்த பையன் சொல்றான், நான் எவ்வளவு பணம் கொடுக்கணும்? அப்ப அந்த பொண்ணு சொன்னா, இல்லை, எங்க அப்பா அம்மா எனக்கு பிறருக்கு உதவி செய்வது கடவுளுக்கு செய்வதாக அர்த்தம் என்று சொல்லலாம். நாட்கள் கடந்து விட்டன. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பெண் வயதான காலத்திலே, கொஞ்சம் அதிக வயது இல்லை, அந்த நேரத்தில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றார். போய் மருத்துவமனைக்கு போகின்றார்கள். அது ஒரு அரிய வகை நோய். அந்த நகரத்திலே பல மருத்துவமனைக்கு போனாலும் இறுதியில் சொல்றாங்க, ஒரே ஒரு டாக்டர் தான் இந்த வியாதிக்கு அவர் வைத்தியம் பார்க்கிறவரே அப்படின்னு சொல்றாங்க. அந்த மருத்துவரை தொடர்பு கொள்ளும் போது அவர் எந்த ஊரு அப்படிலாம் கேட்கிறார். அவருக்கு உடனே ஞாபகம் வருகின்றது, எனக்கு அந்த சின்ன வயசிலே எனக்கு தண்ணி கொடுத்த, பால் கொடுத்த அந்த கிராமமாக இருக்கும் சொல்லிட்டு அவர் அந்த மருத்துவமனைக்கு வருகிறார். அந்த நோயாளியாக இருக்கின்ற அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது அவர் அந்த பையன் கண்டுபிடித்து விடுகின்றான், இந்த பெண் தான் நான் கஷ்டப்பட்ட போது எனக்கு தண்ணீர் கேட்ட சமயத்தில் எனக்கு பாலை கொடுத்து என்னுடைய பசியை ஆற்றினார் என்று. மருத்துவ எல்லாம் செலவையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த பெண்ணை சுகமாக்கி அவருடைய பில்லை பூரா அவரே கட்டிவிட்டார். கடைசியில் அந்த பெண்ணுக்கு பில்லு வருது. ஆனா அந்த பில்லு என்ன இருக்கு, அந்த கவரை திறக்கிறதுக்கு முன்பாக எவ்வளவு பணம் கட்டணுமோ, எனக்கு பணம் இல்லையே என்று நினைச்ச போது உள்ளே எழுதியிருக்கிறது, நீங்கள் செய்த சின்ன உதவி இன்று உங்களுக்கு உதவி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தேன் சொல்லி எழுதியிருந்தார் அந்த மருத்துவர். அன்பானவர்களே, இது அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோரிடமிருந்து பெற்ற அந்த ஒரு ஞானம். நான் நினைக்கிறேன், இதை போல பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கும், அதே போல குடும்பத்தில் கணவர் மனைவி உங்களுக்குள்ள அந்த இறைவனுடைய விருப்பம் என்ன என்பதை கண்டுபிடித்து அன்றாடம் நாம் செய்கின்ற பொழுது, அது துன்பமாக இருக்கலாம், அது நம்முடைய குடும்பத்திலே துன்பத்தை வருவிக்கலாம். ஆனால் இறுதியில் புனித சவேரியாருக்கு இறைவன் ஒரு மகிமையை கொடுத்தது போல நமக்கும் அவருடைய இறை ஆட்சியில் ஒரு பங்கை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். தொடர்ந்து புனித சவேரியாரிடம் நம்முடைய மன்றாட்டுகளையும் நம்முடைய வேண்டல்களையும் வைப்போம். ஆமென். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாள்
அன்பான இறைமக்களே, கிறிஸ்து அரசர் புனித சவேரியார், புனித இஞ்ஞாசியார், புனித பீட்டர் ஃபேபர் என்ற 3 அரை நண்பர்களை புனித நிலைக்கு உயர்த்தினார் என்றால் அவர்கள் மூவரும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியவர்கள். எனவே நாமும் ஆண்டவருடைய பணியை சிறமேற்கொண்டு இந்த மண்ணிலே கிறிஸ்துவனுடைய ஆட்சியை பரப்பிய புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான, நம்முடைய சமூகத்திற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அள்ளித்தர இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அனைத்துலக அரசரே என் இறைவா, கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்தும் நமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி என்ற இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றி உலகை வழிநடத்த தேவையான ஆற்றலை தந்தருள வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, உலக மக்கள் அனைவரும் பாதுகாப்புடன், அமைதியுடன், மகிழ்ச்சியுடன் வாழ தேவையான சூழ்நிலையை உமது இரக்கத்தினால் ஏற்படுத்தி தந்தருள வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் தூய்மையே என் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள இளம் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் இளமையில் பக்தியிலும் கீழ்ப்படிதலிலும் சிறந்து விளங்கி கடவுள் தரும் ஞானத்தால் கல்வி அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளர தேவையான கொடைகளை தந்தருள வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூய்மையின் அரசரே என் இறைவா, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உடல் உள்ள தூய்மையை கடைபிடித்து உமக்கு சாட்சியாக வாழ்ந்து உமது அரசாட்சியில் பங்கு கொள்ள தேவையான தூய உள்ளத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் அரசரே என் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் புனித சவேரியார் அன்பிய குடும்பங்களில் இயேசு காட்டிய அன்பின் ஆற்றலை அறிந்து சமாதானம் பெருகவும் அனைத்து தேவைகளையும் நிறைவாகவும் குடும்பங்களில் மறைத்து அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நித்திய இளைப்பாட்சியை தர வேண்டியும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக குழந்தைகள், இளையோர், மருத்துவமனையில் இருப்போர், நோய்வாய்ப்பட்டிருப்போர், வேலை தேடிக் கொண்டிருக்கின்ற அவர்கள், இவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இறைவா, இந்த வேண்டல்களையும் இன்னும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களையும் கனவுகளையும் ஏற்று எங்களுக்கு என்ன தேவையோ அவை அனைத்தையும் தந்தருள உடைய வல்லமையுள்ள நாமத்தின் பெயரால் கேட்கிறோம். ஆமென். பக்கம் 242.
என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீ உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தி இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது வார்த்தையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும், குறிப்பாக இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உம் அன்பு மக்களோடும், இந்த காலப்பாடி பகுதியில் இருக்கின்ற அனைத்து சமயத்தை சார்ந்த குடும்பங்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், எங்களுடைய காலப்பாடியில் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் புனித சவேரியார் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மை எம் திருத்தூதர்களை பார்த்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் உறவை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக துன்பப்பட்டதால் கடவுள் அவரை நமக்கெல்லாம் அரசராக கொடுத்திருக்கின்றார். இந்த அரசர் அழைக்கின்ற விருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் எனது ஆன்மா நலமடையும்.
உனக்காக நான் ஏங்கி தவித்தேன். இனி வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன். என் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, என்னை மகிழ்வுறவே தந்தை தரும் உணவே. தீய பகைகளிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். திருவிழாவின் முதல் நாளில் சிறப்பித்த சவேரியார் அன்பிய குடும்பங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காக நாளைய நவநாளையை சிறப்பிப்பவர்கள் புனித செபஸ்தியார் அன்பியத்தை சார்ந்தவர்களும் அன்னை தெரசா அன்பியத்தை சார்ந்தவர்களும் என்றால் 26ஆம் தேதி என்று நமக்கு மாலை திருப்பலி இங்கு இல்லை.
நம் ஆயர் வருவதனால் அன்று செல்வதனால் அந்த ஒரு நாள் உள்ள உபயத்தை நாளைக்கு சேர்த்து வைத்திருக்கிறோம். அவர்கள் அனுமதியோடு அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். நாளைக்கு செபஸ்தியார் அன்பியம், அன்னை தெரசா அன்பியம் குடும்பங்கள் இவர்கள் சேர்ந்து நாளைக்கு வழி நடத்துவார்கள். 26ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு இங்கே ஜெபமாலை நவநாள் ஜெபம் காலை நடைபெறும். ஏன்னா 2 அன்பியத்துக்கும் சேர்த்து அன்னைக்கும் நவநாள் ஜெபமும் ஜெபமாலையும் நடைபெறும். மாலை திருப்பலி நமது பங்கு ஆலயத்தில் நடைபெறும். இது சென்ற 21ஆம் தேதி கோவாவில் செவரியார் உடலை மேலிருந்து மக்களின் பார்வைக்காக கீழே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு அதை முழுநேரம் போட்டாங்க. காலையில் 9 மணிலேருந்து திருப்பலி, அதனை தொடர்ந்து அந்த பாடியை எடுத்து கொண்டு வைக்கிறாங்கன்றதெல்லாம் போட்டாங்க. நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க. நிறைய பேருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், பார்த்தாங்க. நிறைய நம்பர் தெரியாதனால நிறைய பேர் சொல்லலை. நீங்கள் அதை யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா, என்ன நேரடியாக போய் பார்க்க முடியாதவர்கள் அந்த காணொலி வாயிலாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே தெரியும் நல்லா. அதனால போய் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் தயவுசெய்து யூடியூப்ல போய் எவரையில் சொன்னீங்கன்னா வரும். அதை எடுத்து பாருங்க. இல்லை பார்க்க தெரியலன்னா எனக்கு கேளுங்க, நான் வேணாலும் அந்த லிங்க் வேணாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். அதில் பார்த்து பலர் பெரும்பாலும் உங்களை கற்றுக்கொள்கிறோம். நாளை மாலை சரியாக 6:15 மணிக்கு ஜெபமாலை நவநாள் ஜெபம், அதனை தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். அன்பானவர்களே, கந்தப்பாடி இறை மக்களே, உங்களோடு இந்த நவநாள் முதல் நாள் திருப்பலியை கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி. கிறிஸ்து அரச திருவிழா நம்முடைய திருவிழாவின் தொடக்கம். இன்னொன்று என்னுடைய குறிப்பிட்ட நாள் சொல்வதற்கு 33 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. கண்ணிலிருந்து சாயந்தரம் 7:30 மணிக்கெல்லாம் எனக்கு ஆர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால 34வது ஆண்டை ஆரம்பிக்கிறேன். இங்கே கலங்கரைக்கு 11 ஆண்டுகள் முடியுது. இத்தனை வருஷம் இருக்க வச்சிருக்கிறாங்க சேசபையில். அதனால தொடர்ந்து எனக்காக, என்னுடைய அருட்பணிக்காக, என்னுடைய பணி உங்களுக்கு தெரியும், சமூக பணி, அடித்தட்டு மக்கள் மத்தியிலே பணி செய்கிற பணி. இந்த பணி சிறக்க எனக்காகவும் செடிக்க உங்களை அழைக்கிறேன். அதனால தான் சாமியை கேட்டோடனே ஒத்துக்கிட்டேன். நான் வருஷத்தோறும் இங்கே தான் கொடியேற்றத்துக்கு வருவோம். என்னுடைய குறிப்பிட்ட நாளும் இன்று தான். அதனால எனக்காக ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். அனைவரும் எழுந்திருந்து இறுதி ஜெபத்திற்கு நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். நாங்கள் கிறிஸ்து அரசருடைய நாளிலே இத்திரு உணவை உண்ட நாங்கள் எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய பரிந்துரையார் இறைவனுடைய நன்றி. 477.
அணி